காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வெளியே பார்த்தால் சத்து மாவு, உள்ளே பார்த்தால் போதை மாவு. ஜாபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்தும் போது வெளிவந்து கொண்டிருக்கும் திடுக் தகவல். சென்னை சாந்தோமை சேர்ந்த ஜாபர் சாதிக்கை 7 நாட்கள் காவலில் எடுத்து என்சிபி விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் ஜாபர் சாதிக்கிற்கு யாருடன் தொடர்பு, போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவி செய்வது யார் என விசாரணை தீவிரமடைந்து வரும் வேளையில் இந்த கடத்தலுக்கு நெருக்கமான கூட்டாளியாக சதா என்கிற சதானந்தம் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சதானந்தத்திற்கு திருச்சியிலும் சென்னையிலும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா. இந்த நிறுவனங்கள் மூலமாகத்தான் சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தல் நடந்திருப்பதாக என்சிபி அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் சதானந்தம் தேங்காய் பவுடர், ராகி பவுடர் உள்ளிட்ட சத்து மாவுகள் என குறிப்பிடப்பட்டிருக்கும் அவர்களது நிறுவன பேக்கிங்களில் போதை மருந்தை கலந்து யாருக்குமே சந்தேகம் வராத அளவிற்கு பேக்கிங் செய்து அனுப்பும் வேலையை சதானந்தம் தான் செய்து வந்தது வெட்ட வெளிச்சமானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் மூலமாக அந்த போதைப் பொருளை சப்ளை செய்ய வேண்டும், எந்த வழியாக சரக்குகளை அனுப்ப வேண்டும் என திட்டமிடுதலும் சதானந்தம் தானாம். இந்த நிலையில் சென்னையில் வைத்து அவரை கைது செய்திருக்கும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் விசாரணைக்காக அவரை டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர் விசாரணையில் அவர் மீது சென்னையில் ஏற்கனவே 3 போதைப் பொருள் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளதாம். 3000 கோடி ரூபாய் போதைப் பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக் உட்பட 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் என்சிபியின் விசாரணை ஜாபர் சாதிக்கிற்கு பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கேயம் முத்துவின் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.